நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சோதரிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இசப்பா. ஆண்டவரே, இவ்வளவா எங்களை நடத்தி வந்த கிருபைகளுக்காக உமக்கு சோதர ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் ராஜா நீங்கள் எங்கள் கூட பேசுங்க, அடையாளை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. உம்முடைய நாமம், உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டம் மாத்திரம் நிறைவேறட்டும். எல்லாவற்றும் உம்முடைய கருத்தினங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லாம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். ஏசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாக இந்த ஜாஸ்வா டிவியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இம்மட்டுமாய் கர்த்தர் நம்மளை வழிநடத்தி வந்திருக்கிறார். ஒருவராயிருந்து பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நம்மளை ஒவ்வொரு நாளும் அவர் கரம் பிடித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு இமைப்பொழுது நம்மளுக்கு அவர் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார், தயவு செய்கிறவராயிருக்கிறார், கிருபை நிறைந்தவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அதேபோல் இப்போது இருப்பதை காட்டிலும் இன்னும் கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளில் ஒரு சிறு கவியை நான் பாடுகிறேன். ஊற்று தண்ணீரே எந்தன் தெய்வ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தெய்வ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னை சகத்தரே, ஆசீர்வாதியும் என்னை சகத்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவா ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவே. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் வெற்றிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் வெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவா ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவா ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஹல்லேலூயா. அவர் நமக்கு ஜீவ தண்ணீராகிய நல்ல கர்த்தராய் நம்ம என்ன செஞ்சிருக்கிறார், அவர் வழிநடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். சங்கீதம் 19:10. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே நாம் வாசிக்கப்பட்டிருக்கிற அந்த வசனத்தின் அதிகாரத்தை நாம் வாசிப்போமானால், வானங்கள் தேவனுடைய மகிமை என்ன செய்கிறதாம், வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை என்ன செய்கிறதாம், அறிவிக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவனை என்ன செய்கிறதாம், அது வெளிப்படுத்துகிறது. இந்த உலகத்திற்கு அது என்ன செய்கிறது, வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை என்ன செய்கிறது, அறிவிக்கிறது. ஹல்லேலூயா. பகலுக்கு பகல் வார்த்தையை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. ஒருவேளை பகலும் இரவும் என்ன செய்கிறது, ஒரு நாளாய் ஆகிறது. அந்த பகலையும் இரவையும் ஆண்டவர் உண்டாக்கி
உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அந்த பகலையும் ஆண்டவர் உண்டாக்கினார், இரவையும் ஆண்டவர் உண்டாக்கினார், ஆகாயத்தையும் ஆண்டவர் உண்டாக்கினார், வானங்களையும் அவர் என்ன செய்கிறார்? உண்டாக்குகிறவர். ஹல்லேலூயா. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த வசனமானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த அதிகாரத்தில் நாம் வாசிப்போமானால் பண்புகளும் அதே போல பயனும் நமக்கு என்ன செய்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பண்பு பயன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த வேத வசனம் எப்படிப்பட்ட பண்பை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, இந்த வேத வசனத்தினால் நமக்கு எப்படிப்பட்ட பயன் கிடைக்கிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த வேத வசனம் அப்படிப்பட்டதாய் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு என்ன செய்கிறது? சொல்லி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் மூலம் அநேக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறதா? உயிர்ப்பிக்கப்படுகிறது. பண்புகள் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகளை நிறைவாக்குகிறது. இந்த வார்த்தை சத்தியமாய் இருக்கிறது, இந்த வார்த்தை செம்மையாய் இருக்கிறது, இந்த வார்த்தை தூய்மையாய் இருக்கிறது. இது எல்லாம் சேர்ந்ததுதான் பண்பு. ஹல்லேலூயா. அதே போல இந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்வோமானால் சங்கீதம் 19:7 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. வேதம் குறைவற்றது. இந்த வேதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அது என்ன செய்கிறது? நம்ம ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது பயன் என்று சொல்லி பார்க்கிறோம். பண்பு என்று பார்க்கும் பொழுது நம்முடைய இந்த வேதம் குறைவற்றது, ஆனால் ஆத்துமாவுக்கு அது உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஒருவேளை இந்த பண்பும் பயனும் நம்முடைய வாழ்க்கையிலே சேரும் பொழுது, இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே உயிர் மீட்சியை நமக்கு கொடுக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையிலே ஆத்துமாவுக்கு என்ன செய்கிறது? ஒரு உயிர் மீட்சி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இந்த வேத வசனங்களை நாம் தியானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சாட்சி சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் இந்த வசனங்களை எழுதியிருக்கிற ஒவ்வொருடைய வசனமும் அது சாட்சியாக வெளிப்படுத்துகிறது, அது உண்மையும் சத்தியமாய் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த வேத வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, இதை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமாவுக்கு உயிர் மீட்சி கொடுக்கிறது. அதே போல இந்த வேத வசனங்களை நாம் கை கொண்டு நடக்கும் பொழுது கர்த்தருடைய சாட்சி அது என்ன செய்கிறதாம்? சத்தியமுள்ளதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை பேதையை ஞானியாக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை பேதையா இருக்கிறவங்கள தான் ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களை தான் அழைத்து நடத்தி வந்திருக்கிறார். எத்தனையோ சுவிசேஷர்களையும் எத்தனையோ மிஷனரிகளையும் இந்த இந்திய தேசத்திற்குள்ளாக கொண்டு வந்து அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும்படியாக, அவருடைய ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கும்படியாக அநேக மிஷனரிகளை கொண்டு வந்து இந்திய தேசத்துக்குள்ளாக சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக, பேதைகளை ஞானியாக்கும்படியாக, கல்விமான்களாய் மாற்றும்படியாக எத்தனையோ மிஷனர்கள் தன்னை இரத்த சாட்சியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ அந்த மிஷனர்கள் கொடுத்த அந்த கல்விகள் எல்லாம் தான் இன்றைக்கு என்ன செய்கிறது? ஒரு மனுஷனை ஞானியாக்குகிறது. ஆனாலும் கூட கர்த்தருடைய சாட்சி என்னதான்? சத்தியம். இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்க நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. பேதையை ஞானியாக்குகிறது இந்த வசனம். ஹல்லேலூயா. அப்போ மிஷனரிகள் எத்தனையோ பேர் என்ன செஞ்சாங்க? இந்த நாட்டுக்குள்ளாக, இந்த இந்திய தேசத்துக்குள்ளாக கடந்து வந்தார்கள். தன் ஜீவனையே என்ன செஞ்சாங்க? ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்தார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வேத வசனங்கள் இன்னைக்கு அநேக இடங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் அது எப்படிப்பட்ட வேத வசனம்? ஆத்மாவை உயிர்மீட்சி அடைக்கிற வேத வசனமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அதற்கு அடுத்த வசனம் நாம் பார்த்தோமானால் இதில் 4 பண்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, 4 பயனும் என்ன செய்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது பண்புகள் நாம் பார்க்கும் பொழுது நாம் ஒரு வேதம் குறைவற்றது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வேதம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சத்தியம் நிறைந்த பண்பாய் காணப்படுகிறது. மூன்றாவதாக செம்மையான வழியை நமக்கு என்ன செய்கிறது? கற்றுக் கொடுக்கிறது. நாலாவதாக நாம் பார்க்கோமானால் 19
19:8 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கற்பனை தூய்மையுமாய் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. 4 பண்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அதே போல் பார்த்தீங்கன்னா, இதனால் இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த வேத வசனத்திலே நமக்கென்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேத வசனத்தினுடைய பயனை நாம் பார்க்கும் பொழுது பார்த்தோமானால் உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. அதே போல் இந்த வேத வசனம் ஞானியாய் இருக்கிறது, ஞானியாக்குகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா அதே வசனத்தில் 8வது வசனத்தம் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசித்து நடக்கும் பொழுது, செம்மையான வாழ்க்கையிலே செம்மையான வழியிலே நாம் நடக்கும் பொழுது இருதயத்தை அது எப்படிப்பட்டதாய் மாற்றுகிறது, சந்தோஷமாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா. அப்போ பண்பும் பயனும் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டுமென்றால் இந்த வேத வசனம் எப்படிப்பட்டதாய் மாறுகிறது வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே இது அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல் பார்த்தாங்கன்னா அதே வேத வசனத்தில் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை விதமான போராட்டங்கள் வந்தாலும் சரி, எத்தனை விதமான ஆபத்துகள் வந்தாலும் சரி, ஒருவேளை எத்தனையோ விதத்தில் நாம் தள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும், ஆனால் இந்த வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் பொழுது நம்முடைய கண்கள் என்னதான் தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. போராட்டங்கள் மத்தியிலே நம்முடைய ஆத்துமா உயிர்மீட்சி அடைய வேண்டும். அதே போல யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற அந்த விசுவாசத்தை ஓட்டத்திலே நாம் நிலை நிற்க வேண்டுமானால் இந்த வேத வசனம் நமக்கு என்ன செய்ய வேண்டும், பயனுள்ளதாக இருக்க வேண்டுமானால் அனுதினமும் இதை நாம் வாசித்து தியானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது 10வது வசனம், அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேனிலும் மதுரமுள்ளதாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. தேன் நல்லதுதான், ஆனால் தேனை விட தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் அந்த வேத வசனம் தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் பார்த்தோம் பண்புகள் பயன் என்று சொல்லி 4 காரியங்களை நாம் பார்த்தோம். 4 பண்புகள் 4 குறைவற்றது, சத்தியம், செய்மையும், தூய்மையும் என்று சொல்லி. அதே போல் அதனுடைய பயன் என்ன பார்த்தோமானால் உயிர்ப்பிக்கிறது, ஞானியாக்குகிறது, சந்தோஷிப்பிக்கிறது, தெளிவாக்குகிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வேத வசனங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த வேத வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது அது எப்படிப்பட்டதாக இருக்கும், பொன்னிலும் மிகுந்த பசுமொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை தேன், இந்த உலகத்திலுடைய தேனை நாம் என்ன செஞ்சிருப்போம், சாப்பிட்ருப்போம், அதனுடைய ருசியை நாம் அறிந்திருப்போம். ஆனால் அந்த தேனை சாப்பிட சாப்பிட அளவுக்கு மீதினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொன்னது போல அந்த தேனை நாம் சாப்பிட சாப்பிட மதுரமாய் காணப்படும். ஆனால் அது என்ன செய்ய முடியாது, அளவுக்கு மீறி என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. ஆனாலும் இந்த வசனம் எப்படிப்பட்டதாய் நமக்கு காணப்படுது பார்த்தீங்கன்னா, தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே இது எப்படிப்பட்ட ஒரு அவசியம் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை நாம் பார்த்தோமானால் அவருடைய கிரியைகள், அவருடைய வெளிப்படுத்துதல், அவருடைய வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்கிறது, இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஒருவேளை ஆண்டவர் எனக்காக மரித்தார் என்று சொல்லி, அவர் இன்றோடு எனக்காக அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அந்த விசுவாச நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், ஆண்டவருடைய வார்த்தை நாம் விசுவாசித்து நடப்போமானால், அவருடைய வேதத்தை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிப்போமானால், அவர் செய்கிற ஒவ்வொரு நன்மைகளை நாம் நினைத்து அவருக்கு நாம் நன்றி சொல்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை அவர் நிறைவாக்குவார், நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துகிறார், நம்முடைய பேதையை ஞானியாக்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை சத்தியமுள்ள தெய்வனாய் இருந்து அவரை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் நம்மிடத்தில் இருக்கிற குறைவுகளை ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும், அறிக்கையிட்டு அதை விட்டுவிட வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை முற்றிலுமாய்
அர்ப்பணிக்க வேண்டும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தேவையில்லாத பாதைகளையும், தேவையில்லாத வழிகளையும், தேவையில்லாத பாவங்களையும் அவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்துவிட்டு அவருடைய சித்தத்தின்படியும் அவருடைய திட்டத்தின்படியும் நான் நடக்கும் பொழுதே ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேனிலும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ள வசனங்க இது. ஆனாலும் எந்த உலகம் கொடுக்கக்கூடாத சந்தோஷமோ சமாதானமோ இந்த வேத வசனத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. துக்கத்தில் இருந்தீங்கனாலும் கூட இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அதற்கு சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கும். ஒருவேளை சோத்திரம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசிங்க. அவருக்கு அநேக நன்றிகளை சொல்லும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை அவர் நிறைவாக்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக தாவீதினுடைய சங்கீதத்தில் என்ன செய்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை தேனிலும் மதுரமுள்ளதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுவோம். சங்கீதம் 119, 103 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால், உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு அவ்வளவு இனிமையானவைகள். அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதாம்? இனிமையாய் காணப்படுகிறது. என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கும்? தேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறது. ஒருவேளை இங்கே நாம் பார்த்தோமானால் அவருடைய வார்த்தை தேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறது. இங்கே நான் பார்த்தோமானால் அவருடைய வார்த்தை என் நாவுக்கு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வார்த்தையையும் நம் நாவையும் நாம் அடக்கி ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த வார்த்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது அது எப்படிப்பட்டதாம்? அவைகள் தேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறது. ஒருவேளை இந்த வேத வசனத்தை நாம் தியானிப்போமானால், இந்த வேத வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போமானால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் கூட அவர் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சத்திய வேத வசனம். இந்த வார்த்தை உண்மையுள்ளது, இந்த வார்த்தை உயிர்மீட்சி உள்ளது, இந்த வார்த்தை சந்தோஷிப்பிக்கிறது. இந்த வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை தாவீதினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்ப்போமானால் அநேக இக்கட்டுகளை அவர் என்ன செஞ்சார்? கடந்து வந்தார். அநேக பாடுகளையும் அவர் என்ன செஞ்சார்? கடந்து வந்தார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை முற்றிலுமாய் என்ன செஞ்சார்? அர்ப்பணித்தார். சங்கீதம் 51 நாம் பார்ப்போமானால் அவர் எவ்வளவோ பாவங்களை செய்தாலும் அந்த இடத்துல அவர் என்ன செய்கிறாரு? தன் பாவங்களை முற்றிலுமாய் அறிக்கையிட்டு அந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி அவர் ஜெபித்தார். ஹல்லேலூயா. அதே போலதான் அவர் ஜெபித்திலே அவருடைய வாழ்க்கை என்ன செய்கிறது? மாறுகிறது. ஒரு உயிர் மீட்சி அவருக்கு என்ன செய்கிறது? கிடைக்கிறது. அவருடைய கண்களுக்கு ஒரு தெளிவு என்ன செய்கிறது? கிடைக்கிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோமானால் அதை எப்பொழுதே நாம் அறிக்கை செய்து விட்டுவிட்டு இந்த வேத வசனத்தின்படி இந்த வேத வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது, இந்த வேத வார்த்தைகளை நாம் தியானித்து நடக்கும் பொழுது அவருடைய சமூகத்திலே நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தும் போது அவைகள் தேனிலும் மதுரமாய் என்ன செய்கிறது? வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுகிறோம்? ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழுகிறோமா? அவர் வசனம் எப்படிப்பட்டது? தெளித்தேனிலோ மதுரம் உள்ளதாக இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஒரு மதுரம் வரும் என்று சொன்னால், ஒரு தெளித்தேன் வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் நடப்போம், ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாம் செய்வோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவருடைய சித்தத்தின்படியும் திட்டத்தின்படி நாம் செய்யும் பொழுது அவர் எல்லா குறைவுகளை நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய பாதத்தில் நாம் ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேலையிலும் ராஜா
யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்காங்களோ சாமி, அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீர் கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆகாய விரிவு உம்முடைய கிரியை அறிவிக்கிறது சாமி. ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே நீர் இந்த உலகத்தில் வந்தீர், எங்களுக்காக பாடுகள் பட்டீர், எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக இன்றும் உயிரோடு ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர் சாமி. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ராஜா அப்பா, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் ஆத்துமாக்களை உயிர்மிக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். இந்த வேதத்தை வாசிக்கக்கூடிய ஒரு கிருபை நீங்க கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த நாளிலும் ராஜா யாரெல்லாம் உம்முடைய பாதத்தில் நோக்கி ஆண்டவரே ஏசப்பா, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, என்னுடைய வாழ்க்கையில் கண்ணீரும் மாறாதா, கவலை மாறாதா என்று சொல்லி ஆண்டவரே கண்ணீர் வடித்து ஜெபித்து கொண்டு இருக்காங்களோ ஏசப்பா, அவங்க வாழ்க்கையில அப்பா எல்லா குறைவுகளை நிறைவாக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே தெளித்தேனிலும் மதுரமுள்ளதா வார்த்தையாய் மாற்றும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிற வாழ்க்கையாய் மாற்றும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. செம்மையான வழியில நீ நடத்தும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் சாமி. ஒவ்வொரு ஆத்துமாவும் ஆண்டவரே உமக்கு சொந்தமாய் மாறும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனுடைய கரம் ஆண்டவரே யாரெல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில ஏசப்பா நீர் இப்பொழுதே ஒரு அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. ஒவ்வொரு ஆத்துமாவும் உமக்கு சொந்தமாய் மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை தியானிக்கட்டும் ராஜா. இந்த வேத வசனம் சத்தியம் உள்ளது என்று சொல்லி ஆண்டவரே கண்டுகொள்ளும்படியாய் என் தேவனாய் கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே நீங்களே பொறுப்படுத்தி கொண்டதற்காய் சோதரம் சோதரம் அப்பா. மிகுதியான வேலை உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இங்கே பார்த்து கொண்டிருக்கிற இதை கேட்டு கொண்டிருக்கிற வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு மாற்றத்தை நீர் கொடுப்பதற்காய் சோதரம். நன்றி ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். ஏசின் ரத்தம், glory to Jesus பவரேசன். ஏசின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.